வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பொது அறிவு சவால். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில உண்மைகளை வச்சு ஒரு குட்டி கேம் விளையாட போறோம். நீங்க எல்லாம் எவ்ளோ ரெடியா இருக்கீங்கன்னு பாத்துடலாமா? சரி, இப்போ உங்க அறிவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். நான் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. கடைசியில உங்க ஸ்கோரை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் ரவுண்ட் விலங்குகள் பத்தினது. சில சமயம் நம்மளை விட அனிமல்ஸ் எவ்வளவு புத்திசாலியா விசித்திரமா இருக்கு தெரியுமா? இதோ உங்களுக்கான முதல் கேள்வி வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பறவை தூங்கும்போது கூட அதோட பாதி மூளைய முழிக்க வச்சுக்குமா. எதுக்குன்னா ஆபத்துல இருந்து தன்னைய காப்பாத்திக்க. அப்படி ஒரு பறவை எதுவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. கரெக்ட், அது வாத்து. ஆமாங்க, வாத்து தான். இந்த ஒரு சூப்பர் பவர் தான் அது வேட்டையாடுற விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்க வைக்குது. சொல்லப்போனா ஒரு கண்ணு எப்பவுமே திறந்துதான் இருக்குமா. எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா பாருங்க. அடுத்த கேள்வி ஒரு நம்பர் பத்தினது. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஒரு யானையோட வாயில மொத்தம் எத்தனை பற்கள் இருக்கும்? யானை பார்க்கதான் பெருசு, ஆனா பல்லு? யோசிச்சு ஒரு கெஸ் சொல்லுங்க பாப்போம். சரியான பதில் 26. என்ன ஆச்சரியமா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நம்மளுக்கே 32 பல்லு இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய யானைக்கு வெறும் 26 தானா? இதுல இருந்து என்ன தெரியுது? சைஸுக்கும் கவுண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. இது வரைக்கும் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா ஸ்கோர் பண்ணீங்களா? பண்ணலனாலும் பரவாயில்ல, இதோ செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சு. வாங்க, இப்ப நம்ம உடம்போட சில சீக்ரெட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாரம்பரிய நம்பிக்கைகள் படி ஒரு குறிப்பிட்ட உலோகத்தால செஞ்ச பாத்திரத்துல தண்ணி குடிச்சா நம்ம கோபம் குறையுமா? அது நம்ம டெய்லி லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு நம்ம மூட மாத்திர பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரியான பதில் செம்பு. ஆமா, காப்பர் பாத்திரம்தான். இது நம்மளோட பாரம்பரியத்துல ரொம்ப காலமா இருக்கிற ஒரு நம்பிக்கை. இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். நம்ம மூளையை ஷார்ப்பா வச்சுக்க காலையில ஒரு குறிப்பிட்ட பச்சை கீரையை சாப்பிட சொல்றாங்க. அது என்ன கீரை? வேற எதுவும் இல்ல, பசலைக்கீரை. அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல கொஞ்சம் கீரையை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான், நம்மளோட கடைசி ரவுண்டுக்கு வந்தாச்சு. ரவுண்ட் 3, ஒரு வேர்ல்டு டூர். உலகம் முழுசும் இருக்கிற சில ஷாக்கிங்கான உண்மைகளை பத்தி பார்க்க போறோம். ரெடியா இருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஒரு நாட்டுல கொசு திருவிழா கொண்டாடுறாங்களாம். என்னது கொசுவுக்கா திருவிழான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த வினோதமான ஃபெஸ்டிவல் எந்த நாட்டுல நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? பதில் சீனா. உண்மையிலே இது ரொம்ப விசித்திரமான ஒரு ஃபெஸ்டிவல் தான். இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை கேட்ட உடனே நமக்கு செம ஷாக்கா இருக்குல்ல? சரி, நம்ம குவிஸோட கடைசி கேள்வி இதுதான். இந்தி பேசக்கூடிய ஒரு ரோபோவை டெவலப் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜியும் லாங்குவேஜும் சேர்ற ஒரு சூப்பரான விஷயம் இது. அந்த ரோபோவோட பேர் என்ன? அந்த ரோபோவோட பேரு ரேஷ்மா. டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்துடுச்சுங்கிறதுக்கு இது ஒரு செம்ம எக்ஸாம்பிள். இதோட நம்ம ஸ்கோர் பண்ற ரவுண்ட்ஸ் முடியுது. சூப்பர்! இந்த குவிஸ்ல கலந்துகிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஃபைனல் சேலஞ்ச் இருக்கு. இந்தியாவிலே பணக்கார மாநிலம் எது? இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். இது உங்களுக்கான கேள்வி. உங்க ஜெனரல் நாலேஜை யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. கரெக்டான பதில் என்னவா இருக்கும்? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா யோசிக்காம உடனே கீழே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? சரி, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.